நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 15 முதல் நவம்பர் 21 வரைக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 முக்கிய நாட்கள் இருக்கிறது. நவம்பர் 18 பௌர்ணமி, அற்புதமான ஒரு நாள். நவம்பர் 19 கிருத்திகை நட்சத்திரம், அண்ணாமலையார் கார்த்திகை தீபம். இந்த 2 நாளும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாட்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாக ராசி பலனை பார்ப்போம். இப்போது நாம் ரிஷபராசி பார்க்க போகிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 8ங்கிறது நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் கிடையாது. ஒரு பின்னடைவு தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி இது நாள் வரைக்கும் இந்த ராசியை குரு பகவான் பார்த்துருந்தார். இப்போ கும்பத்துக்கு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குரு பார்க்க இயலாது ராசி. ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போய் அமர்ந்துட்டார். அப்போ ஒரு பின்னடைவு தான். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன, எல்லாமே ஓகே தான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் ஒரு கொஞ்சம் தள்ளி தான், ஒதுங்கி தான் நீங்கள் நிற்கணும். அதே நேரத்தில் ராகு இருக்கிறார். உங்களை சிந்தனையை அப்பப்போ மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை இருக்காது. நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும். அது மாதிரி இந்த ராகு பகவான் சுக்கிரனுடைய வேலை செஞ்சாலும் சுக்கிரனுக்கு இப்போ ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ராகுவும் சரியாக வேலை பார்க்க முடியாது. சுக்கிரனுடைய ஏஜென்ட்டு தானே ராகு. ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அதனுடைய வேலையை தான் அவர் செய்வார். அந்த வீட்டு அதிபதியே 8ல் போய் மறைஞ்சிட்டதால் இப்போ ராகுவும் அவருடைய சரியான நிலைப்பாடு அவருக்கும் இல்லை, ஸ்தான பலம் இல்லை, கிடைக்கல. இருந்தாலும் ரிஷபராகு ஓரளவுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மிதுனத்தை குரு பார்வை இருக்கிறது. மிதுனம் என்பது 2ஆம் இடம் ரிஷபத்துக்கு. தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. பணம் பல வகையில் பையை நிரப்பும். பணத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை, நல்ல வருமானம் வரும். குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தா குடும்ப ஒற்றுமை இருக்கும், குடும்ப சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், திருமணம் கைகூடும். இது வரைக்கும் திருமணமே தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ ஓரளவுக்கு இப்போ சட்டு புட்டு முடிஞ்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எடுக்கிற காரியத்தில் கொஞ்சம் ஒரு சில இது இருக்கும். பட் இருந்தாலும் 11th ஹவரில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒரு சுணக்கம் ஏற்பட்டாலும் காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ரொம்ப சிறப்பு. 4ஆம் வீட்டை குரு பார்த்தா வீடு வாங்குகிற எண்ணம், வீடு கட்டுற எண்ணம் உங்களுக்கு எது இருக்கோ அது கண்டிப்பாக செய்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகன பிராப்தி கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. 4ஆம் இடம் உங்கள் சுகஸ்தானம். நீங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சுகமாக இருக்கலாம். அந்த ஒரு வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5 7க்கு போயிட்டார். இது நல்ல நிலைதான். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் அவங்களால உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும்.
அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6இல் செவ்வாய் பகவான் இருக்கிறார். சூரியன் 2 நாள், புதன் 2 நாள் இருக்கார். ஆனால் செவ்வாய் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கார் இந்த வாரம் முழுவதும். குரு பார்வை இருக்கிறது. இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் தாராளமாக போங்க. அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும். வெளிநாட்டு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான். உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயை குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகம் இருக்கிறது. அந்த செவ்வாய் உங்களுக்கு எங்கே பார்க்குறாருன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறார். ராசியும் பார்க்குறார் செவ்வாய். அதனால் கட்டிட கலைஞர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. அதை விட திருப்தியாக இருக்குது. அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை அதிபதி 6இல் மறைஞ்சிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளோ பிரிவினையோ கண்டிப்பாக வந்துடாது. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், கேது இருக்கிறார். அப்போது 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் 5 குடைவன் 7 இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக செயல்படுவார். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதால உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் ஆட்சியில் தான் இருந்தார், வக்ரம் பெற்றிருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம், அது கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போங்க. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு இது வரைக்கும் ஒரு பின்னடைவு இருந்து வந்தது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குதுன்னு சொன்னால் அதில் சரியாக இயங்காமல் இருந்தது இது நாள் வரைக்கும். இப்போ சரியாக இயங்கி வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி ஒரு ஓட்டி ப்ரமோஷன் இது மாதிரி நல்லது நடக்கக்கூடிய நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு திருப்திகரமாக வந்தாச்சு. தொழிலாளர்களுக்கு ஒரு நிம்மதி. சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலே தொழிலாளர்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்தது உங்களுக்கு 10இல் குரு பதவி ஆட்டங்காலம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை கேட்டு நடங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீங்களாம் தான் தோண்டித்தனமாக செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வரத்தான் வரும். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. பட் ஜனன காலத்தில் 10இல் குரு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க. ஐயோ அது தேவையான இடத்துக்கு விட்டுட்டு தேவையில்லாத இடத்த போட்டாங்களான்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறாகாது, அதாவது எண்ணிய செயல் சக்ஸஸ் ஆகாது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பகை உணர்வு ஏற்படும். மற்றபடி 12ஆம் வீட்டு அதிபதி பார்க்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாராகி அம்மனை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.